2008 to 11 3 இயர்ஸ் கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட ஆவரேஜா பர் இயர் வந்து 38% இன்க்ரீஸ் ஆச்சு. நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் 11க்கு அப்புறம் அந்த கோல்டு பிரைஸ் வந்து இறங்கி சாஃபன் ஆச்சு. தென் அதுக்கப்புறம் இப்போதான் வந்து அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. யூஎஸ் டாலர் டிப்ரிஷியேஷனால ஆகிறது ஒன்று. ரெண்டாவது வந்து வேர்ல்டில் வந்து இந்த வார் நடக்குது. எல்லா கவர்மெண்ட் அண்ட் இதுக்கு வந்து ஒரு அவங்க கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. இந்த வார் எப்படி போகும், இது எங்கே போய் நிற்கும்ன்றது இப்போதைக்கு எதுவும் சொல்கிற நிலைமையில் இல்லை. ரெண்டு விஷயம். ஒன்று, யூஎஸ் வந்து இந்த ஈரான் அட்டாக் பண்ணாமல் இருக்கணும். ரஷ்யா வந்து உக்ரைன் வார் நின்று யூஎஸோடைய அடுத்த நாடுகளை ஆக்கிரமிக்கிறத நிறுத்தணும். இதை வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்காமல் இருந்தால் நிறைய வந்து ஆஸ் பர் செபி நார்ம்ஸ் படி இடிஎஃப்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சில்வர் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது எப்படின்னா பேப்பர் சில்வர் பேப்பர் கோல்டுன்னுவாங்க. நீங்கள் எப்போ வேணுமோ அதை எக்ஸிட் பண்ணி நீங்கள் அன்னைக்கு வேணும் வாங்கினாலும் வாங்கிக்கலாம், இல்லை அதர் திங்ஸ் வாங்கிக்கலாம். அப்படி இது பண்ணலாம். போன வருஷம் வந்து கிட்டத்தட்ட கோல்டு இடிஎஃப்லாம் ரொம்ப ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். கடன்லாம் நிறைய வாங்குவாங்க. இப்போ என்ன ஆகுனா, கோல்டு இனிமேல் விற்கக்கூடாது, அதை பிளெட்ஜ் பண்ணி லோன் வாங்கி அதர் லைபிலிட்டிஸை இது பண்ணிக்கிறாங்க ஒரு விதத்தில். அதால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக வந்து எல்லா பேங்க்லேயும் வந்து ஜுவல் லோன்ஸ் நிறைய போகுது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோடுக்கு நம்ம கூட ஃபைனான்சியல் எக்ஸ்பர்ட் லட்சுமி நாராயணன் சார் இருக்காரு. இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு 30 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்கு. கோல்ட் பிரைஸ் ரைஸ் பத்தி தான் இன்னைக்கு அவர் கூட ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்க போகுது. வணக்கம் சார். வணக்கம். குட் மார்னிங். எப்படி குட் இருக்கீங்க? மார்னிங். நல்லா இருக்கேங்க. என்னுடைய பேர் லட்சுமி நாராயணன். மோர் தென் 30 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. வேர்ல்டு மார்க்கெட் எப்படி போகுது, கோல்டு எப்படி போகுது, அதை பற்றி இது பண்ணுவோம். எஸ், கண்டிப்பா. கோல்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. முதல்லலாம் கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டு இருந்தது. இப்போ டக்குன்னு ஒரு 10,000 ரூபாய் இந்த மாதிரி தான் டெய்லி பிரைஸ் ரைஸே வருது. லைக் வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் தட் சார்? வேர்ல்டு லெவலில் வந்து எக்கனாமிக் வைஸ் இன்ஸ்டெபிலிட்டி இருக்குது. அதாவது எப்படின்னா, இன்னைக்கு வந்து உலகம் வந்து முன்னாடி வந்து ஆதிக்கம் செலுத்தினது வந்து அமெரிக்கா, ரஷ்யா. இப்போ அமெரிக்கா வந்து ஆதிக்கம் செலுத்தணும்னு நினைக்குது, அவங்களால முடியல. அதர் கண்ட்ரிஸ் ரைஸ் ஆகுது. சிமிலர் இதே சுச்சுவேஷன் வந்து 2008 வந்து வேர்ல்டு கிரைசிஸ் ரிசெஷன் சொல்லுவாங்க. அப்போ வந்தது 2008 to 11 3 இயர்ஸ் கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட ஆவரேஜாக பர் இயர் வந்து 38% இன்க்ரீஸ் ஆச்சு. 2008லேருந்து 11 நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் 11க்கு அப்புறம் அந்த கோல்டு ப்ரைஸ் வந்து இறங்கி சாஃபன் ஆச்சு. தென் அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. அப்போ வந்து அமெரிக்காவில் வந்து ஒரு ஹவுசிங் லோன் பெரிய கம்பெனி இதாகி பேங்கிங் இண்டஸ்ட்ரி வந்து ஃபினான்ஷியல் இதாகிடுச்சு. அதனுடைய ரிஃப்ளெக்ட் வந்து நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்ட்டு கோல்டுக்கு போனாங்க. அனதர் திங், சப்ளை அண்ட் டிமாண்ட் சொல்லுவாங்க. கோல்டு வந்து சப்ளை கம்மி, ஆனால் டிமாண்ட் அதிகமாகும் போது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். சேம் சுச்சுவேஷன் இப்போ வருது. எப்பயுமே வந்து கோல்டுக்கும் டாலருக்கும் கான்ட்ரா ரிலேஷன். எப்போ டாலர் ப்ரைஸ் டவுன் ஆகுதோ கோல்டு இன்க்ரீஸ் ஆகும். லாஸ்ட் 5 இயர்ஸாக வந்து யூஎஸ் வந்து வெளியே பார்க்கறதுக்கு தான் பெரிய கண்ட்ரியாக இருக்குது. பட் 5 இயர்ஸ்லேருந்து 15% 20% டாலர் டிப்ரிஷியேட் ஆகிருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா கோல்டு அப்ரிஷியேட் ஆகும். டாலர் கரன்சி வந்து வீக்கன் ஆகாமல் அவங்க வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு நினைக்கிறாங்க. கொஞ்சம் டஃப்பான விஷயமா இருக்குது. அப்போ அதால் முன்னாடிலாம் உலகத்தில் வந்து இந்தியா, சைனாவில் இருக்க ஜனங்க தான் வந்து நிறைய கோல்டு பை பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி உள்ள சுச்சுவேஷனில் நிறைய கண்ட்ரி அவங்க கையில் இருக்க அமெரிக்கன் டாலரை வெளியே விற்றுட்டு கோல்டு பை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த கவர்மெண்ட்ஸே நிறைய வாங்கும்போது டிமாண்ட் அதிகமாகிடுது. பட் அது காமன் பீப்புளுக்குன்னு வரும்போது அந்த எஃபெக்ட் ஜாஸ்தி ஆகுதுல்ல சார்? காமன் பீப்புள் அஃபெக்ட் ஆகுதுன்னா, காமன் பீப்புள் வந்து இந்த இது வந்து எங்கே வந்து நிற்கும் தெரியல. ரிஸ்க் எடுக்கிறவங்க, பணம் இருக்கவங்க போய் வாங்கலாம். இல்லைன்னா வெயிட் அண்ட் வாட்ச் தான் பெஸ்ட். இப்போ எப்படி சார் இந்த கோல்டு சில்வரோட ப்ரைஸ்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க? ஏன்னா டெய்லி ப்ரைஸ் ரைஸ் அவ்வளோ ஜாஸ்தி ஆகும்போது என்ன ப்ராசஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு ஏறிட்டே வந்தது. ஆனால் நேற்று என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நியூஸ் என்னன்னா, அமெரிக்காவிலேருந்து வார்ஷிப் வந்து கிளம்பிடுச்சு ஈரானை அட்டாக் பண்ண. அது வந்து நேற்று வந்து அதை வந்து கோல்டு ப்ரைஸும் சில்வர் ப்ரைஸும் ஓவராக ஏறிடுச்சு. ஆனால் ஆக்சுவலாக சில்வர் ப்ரைஸாவது இண்டஸ்ட்ரியலுக்கு நிறைய தேவைப்படும், ஏறிட்டு இருக்கு, டிமாண்ட் அதிகமாக இருக்குது. இன்னொன்று வந்து சில்வர் நிறைய வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது சைனா தான். மீதி கண்ட்ரிக்கு தேவையான அங்கேருந்து எதிர்பார்த்துருக்காங்க. ஆனால் கோல்டு வந்து இந்த வார் நடக்குமா நடக்காதா, எப்படி போகும் என்னன்னு தெரியாது.
அதால வந்து நேத்து வந்து கிட்டத்தட்ட பர் கிராம் 1190 இன்க்ரீஸ் ஆகி ரொம்ப அதிகமாக ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ லைக் எல்லாமே கனெக்ட் ஆகுறது யுஎஸ்ல கம்மியாகிறது ஜாஸ்தி ஆகுறது இல்ல வச்சுதான் மேடம், கோல்ட். 2 ரீசன், மெயின் ரீசன். ஒன்னு வந்து யூஎஸ் டாலர் டிப்ரிசியேஷனால ஆகுறது ஒன்று. ரெண்டாவது வந்து வேர்ல்டில் வந்து இந்த வார் நடக்குது. எல்லா கவர்மெண்ட் அண்ட் இதுக்கு வந்து ஒரு அவங்க கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க, இந்த வார் எப்படி போகும் அப்படின்னு சொல்லி. அனதர் திங், வேர்ல்டில் இருக்க ஈக்விட்டி மார்க்கெட்ஸ்லாம் டவுனில் இருக்குது. எல்லாரும் வந்து இப்போ என்னென்னா இப்போ சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எதுன்னு சொல்லி எல்லாருமே வந்து கோல்டை நோக்கி போகிறாங்க. இன்னொரு விஷயம், இப்போ ஆயில் பிரைஸ் ரைஸ் ஆகுறது, இன்ஃப்ளேஷன், அது மாதிரி இப்போ இந்த குளோபல் பிரச்சனைகள்லாம் சொன்னீங்களே சார், இது வரும்போது கோல்ட் பிரைஸ் இன்க்ரீஸ் இவ்வளோ ஜாஸ்தி இன்க்ரீஸ் ஆகுறது இந்தியாவில் மட்டும்தான் இந்த எஃபெக்ட் வருதா ஆர் மற்ற கண்ட்ரீஸ்லையும்? இல்லை, எல்லா ஆல் ஓவர் த வேர்ல்டுங்க. இப்போ என்னன்னா அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனைன்னா, கிட்டத்தட்ட 1944 இன்னைக்கு வரையும் வேர்ல்டு வந்து டாலர் தான் காமன் கரன்சியாக இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவனுடைய கரன்சி வந்து டிப்ரிஷியேட் ஆகிறதால அமெரிக்கா என்ன பண்ணுறான்னா வேர்ல்டு ஆயில் மார்க்கெட் கண்ட்ரோலை முழுக்க கொண்டு வரணும்னு பார்க்குறான். அந்த ஆயில் வந்து அதர் கண்ட்ரிஸ் டாலர் கொடுத்து வாங்கணும்ட்டு ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்க. அதால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெனிசுலாவை ஆக்குபை பண்ணது. வெனிசுலா வந்து டாப் 3 கண்ட்ரீஸில் க்ரூட் ஆயிலில் நிறைய இருக்கிற இடம். ஆனால் அவங்க வந்து பொய் காரணங்கள் சொல்லி அந்த கண்ட்ரியை பிடிச்சாங்க. இப்போ ஈரானா கூட ஈரான் மேலே அவங்க அக்கறையோடு வரல. ஈரான் வந்து அதே போல் ஒரு ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரி. இந்த குழப்பத்தை வச்சு உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. முன்னாடி இதே போல் வந்து ஈராக்கில் என்ட்ரி ஆகி கடைசியில் அங்கே ஒன்றும் இல்லைன்னு சொல்லி வெளியே போனாங்க. இந்த மாதிரி அமெரிக்காவுடைய பொருளாதார நிலைமை ரொம்ப மோசமாகும் போது அவன் ஒன் மேன் ஆர்மியாக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போ அந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து இந்த வார் நடந்தால் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏறுமா இறங்குமா என்னன்றது இன்னும் தெரியல. அது ஆனால் கோல்டுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாகிட்டே இருக்க போது டெய்லி மார்க்கெட்டில் ஏதாவது வேர்ல்டு ஃபுல்லாகவே ஏறிட்டு இருக்கு. சைனாலேருந்து லைக் நிறைய கண்ட்ரிஸ் இப்போ கவர்மெண்ட்டே நிறைய இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறாங்க கோல்டுங்கும் போது எப்பத்துலேருந்து அந்த ஷிஃப்ட் ஸ்டார்ட் ஆச்சு சார்? வாட் இஸ் த ரீசன்? ரீசன் வந்துங்க எப்பயுமே வந்து யூஎஸ் உடைய வந்து ஜிடிபி வந்து கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் 35 ட்ரில்லியன் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுடைய கடன் வந்து 40 ட்ரில்லியனை தாண்டிடுச்சு. அதாவது ஜிடிபியோட 120% வந்து கடன் இருக்கு. இப்போ முன்னாடியெல்லாம் நிறைய நாடுங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கடன் பத்திரங்களை வந்து எல்லா நாடுகளும் வாங்குவாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா நாடுகளும் மெச்சூரிட்டி ஆகிறப்போ குறைஞ்சபட்சம் ஒரு 50%ஆவது அந்த பாண்டை மார்க்கெட்டில் வித்துடுறாங்க. வித்துட்டு அந்த அமௌண்ட்டுக்கு வந்து கோல்டு வாங்குறாங்க. ஏன்னா இனிமேல் வந்து டாலர் வந்து அப்ரிஷியேட் ஆகாது அப்படின்னு சொல்லி சைனா நினைச்சா யூஎஸ் பொருளாதாரத்தையே மாற்றிடலாம், அவ்வளோ இது பாண்ட் வச்சுருக்காங்க. இப்போ அவங்க அந்த வந்து சைனா இந்தியா வந்து நிறைய வாங்கலை, கொஞ்சம் தான் வச்சுருக்கு. பட் ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா எப்பப்போ முடியுமோ டாலரை விற்று கோல்டை வாங்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் ஆர்பிஐலாம் வாங்கினது கிடையாது, ஆர்பிஐயே வாங்குது. ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து அனதர் 3 to 5 இயர்ஸில் வந்து காமன் கரன்சியாக டாலர் இருக்குமான்னு சந்தேகம். இந்தியாவில் வேர்ல்டுல ஃபுல் கம்ப்ளீட் காமன் கரன்சியா? ஆமாம். அதால் காமன் கரன்சி வந்து 2-3 கரன்சி வரலாம், ஆர் கோல்டு ஆர் சில்வரும் வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் கண்ட்ரிலாம் அவங்க பிரிக்ஸ்குள்ளே வந்து கிட்டத்தட்ட வேர்ல்டு ஜிடிபியில் ஒரு 30 to 40% அவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வந்து அக்ரெசிவாக இருக்காங்க, ஒரு காமன் கரன்சி கொண்டு வரணும், நமக்குள்ள எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வந்து அந்த கரன்சியை யூஸ் பண்ணணும், டாலரை யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க. அதால் அமெரிக்காவால் வந்து தன்னுடைய அதிகாரம் வந்து குறையிறத வந்து அவங்களால ஒத்துக்க முடியல. இப்போ கோல்ட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லும்போது இன் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் என்ன நிலைமையில இருக்கும்? இல்லை மேடம், இது வந்து எப்படின்னா 2008 to 11 சொன்னேன் இல்லைங்க, 38% இன்க்ரீஸ் ஆச்சு. அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. பட் இது இப்போதான் முடியும் குறையும்னு சொல்ல முடியாது. மேபி அந்த 3 வருஷம் மாதிரி 3 வருஷமோ 4 வருஷத்தில் இதாகி ஃபஸ்ட்டு வந்து ஸ்மூத்தன் ஆகி அப்புறம் ஓரளவு குறைஞ்சி ஒரு ஸ்டெபிளைஸ் ஆகும். அதுக்குள்ளே இந்த வேர்ல்டு வாரும் இந்த அமெரிக்காவுடைய அடுத்த கண்ட்ரி போய் பிடிக்கிறது இதெல்லாம் குறைஞ்சதுன்னா நிறைய பேர் சொல்றாங்க இப்படி ஜாஸ்தியா டக்குன்னு ஏறுதுல, அப்போ கண்டிப்பா ரொம்ப டிராஸ்டிக்கான ஒரு கம்மியாகும் கோல்ட் பிரைஸ்ன்னு சொல்றாங்க நிறைய பேர். அதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. இல்லை இருக்காங்க. இப்போ வந்து 2008 and 11 இன்க்ரீஸ் ஆகி 2011 அப்புறம் சாஃப்டன் ஆகி குறைஞ்சி கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 வருஷம் வந்து ஒன்றுமே ரிட்டர்னே கொடுக்கல. அந்த மாதிரி ஆகும். இது எந்த இடத்துல இப்போ நிற்கும்ன்றது இப்போ ஜட்ஜ் பண்ண முடியல. ஏன்னா இன்னைக்கு உள்ள உலக நாடுகள் சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக போகுது. பார்த்தீங்கன்னா போன வாரம் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து யூரோப்பியன் யூனியன்றது என்னன்னா அமெரிக்கா தான் தலைமையை கொண்டு அமெரிக்கா சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அமெரிக்காவை இனிமேல் நம்ப முடியாது, நமக்கு வந்து ஒரு நாட்டுடைய உதவி தேவைன்றப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமெரிக்காவும் வேணாம், சைனாவும் வேணாம், இந்தியா கிட்ட வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க.
ஃப்யூச்சரில் வந்து அந்த அக்ரிமெண்ட் மாதிரி இப்போ யூரோப்பியன் யூனியனே வந்து இந்தியாவுக்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டாங்க. நெக்ஸ்ட் மந்த் பிப்ரவரியில் வந்து பிரேசில் அதிபர் வராரு. இந்த மாதிரி நிறைய அக்ரிமெண்ட் போடுறப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, உலக நாடுகளுக்கு வந்து நம்பிக்கையான நாடுகளில் முதல்ல இந்தியா தான் இருக்குது. நம்ம இந்தியாவுடைய இது வந்து நல்லாவே இருக்கு. உலக சூழ்நிலையை தான் கோல்டு வந்து ஏத்துது. இப்போ இவ்வளோ வருஷம் நீங்க பார்த்ததுல இது காமன் பீப்புள் எப்படி எஃபெக்ட் பண்ணுது, ஆர் அவங்க எப்படி இதெல்லாம் இந்த கோல்ட் பிரைஸ் கம்மியாகிறதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறாங்க, அண்ட் ஆஸ் அ ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணலாம், எப்படி சேவ் பண்ணலாம், இப்படி சேவ் பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர் கைட்லைன் இருக்கா சார்? இல்லை, ஆக்சுவலி பார்த்தா கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் வந்து சேல்ஸ் வந்து பப்ளிக் வாங்குறது வந்து கிடையாது. ஓகேங்களா? இது வந்து பியூர்லி வந்து கவர்மெண்ட் பர்ச்சேஸ், ஆர்பிஐ மாதிரி அதர் கண்ட்ரீஸ் இருக்கவங்கலாம் வாங்குறாங்க. அவங்க வந்து பெரிய பெரிய லெவலில் வாங்குறாங்க. நார்மல் பர்சன் வந்து இன்னும் ஏறிடுமோ பயத்தில் சில பேர் வாங்குறாங்கண்டி இப்போ எல்லாருமே வெயிட் அண்ட் வாட்சில் தான் இருக்காங்க. பட் அது எங்கே போய் நிற்கும்ன்றது இமீடியட்டாக சொல்கிறது இதில் இல்லை. ஓகே, பட் இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம், இப்படி ஒரு ஐடியா மைண்டில் வச்சுக்கலான்னு ஏதாச்சும் இருக்குது. இப்போ என்ன பண்ணிக்கிறாங்க, நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, டைரெக்டாக போய் ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறத விட அதை வந்து த்ரூ மியூச்சுவல் ஃபண்டு இடிஎஃப்னு சொல்லுவாங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆர் மல்டி அசெட் ஃபண்டுன்னு சொல்கிறாங்க, அதில் கோல்டு, சில்வர், ஈக்விட்டி இந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நல்லா க்ரோ ஆகுது. இப்போ கோல்டு கம்பேர் பண்ணும்போது சில்வரோட இம்பார்ட்டன்ஸ் எப்படி இருக்கு சார்? அதோட இல்லை, கோல்டு வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ஸ்டாப் ஆகிடும், இதாகிடும். பட் சில்வருக்கு டிமாண்ட் அதிகமாகிட்டு தான் போகும். சில்வர் தான் வேர்ல்ட் மார்க்கெட். எஸ், ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற லேப்டாப், மொபைல் இதுக்கெல்லாம் வந்து சில்வர் இது தேவைப்படுது. இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வந்து சில்வர் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய பெரிய ஏரோப்ளைன் இந்த மாதிரி இதெல்லாம் இது பண்ணும்போது சில்வர் அண்ட் அலுமினியம்லாம் நிறைய தேவைப்படுது. அந்த தேவைகள் அதிகமாகும் போது சில்வர் வந்து ஏறிட்டே தான் இருக்கும். பட் எப்போ வந்து அதுதான் தெரியல. கோல்டை விட சில்வர் அதிகமாகிடுது ஃபாஸ்ட்டாக. ஓகே, அது ஆக்சுவலி இப்போ வேர்ல்ட் மார்க்கெட்டில் சில்வரோட லைக் ப்ரைஸ் ரைஸ் ஆகுது, இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு சொல்லும்போது எப்படி யூஸ் பண்றாங்க அதை? இப்போ கோல்டுன்னு வரும்போது எல்லாரும் டென்ஷன் ஆகிற ஒரு சிச்சுவேஷன். அதுல சில்வர் கோல்டு வந்து நிறைய பேர் யூசேஜ் வந்து ஆர்னமெண்ட்ஸு அண்டு பேங்க் இது கவர்மெண்ட்ஸ் வாங்கி அவங்க வச்சுருக்காங்க. இது சில்வர் வந்து இண்டஸ்ட்ரியலில் நிறைய யூஸ் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியா கூட வந்து நிறைய ஆப்பிரிக்கன் கண்ட்ரி கூட போய் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த கண்ட்ரிலாம் வந்து சில்வர் கோல்டு நிறைய இருக்குது. அந்த மைனிங் பண்ணி எடுக்கிறது அவங்களுக்கு தெரியல. இப்போ அந்த மாதிரி நிறைய பேர் இதாகும்போது இந்தியா போய் அந்த மாதிரி இது பண்ணும்போது இன்னும் பூமி கீழே இருக்க அந்த இதெல்லாம் ஃபுல் இது எடுக்கும்போது சாஃப்டன் ஆக சான்சஸ் இருக்கு. இப்போ நம்ம ஒரு அசெட்டா, இப்போ கோல்டு எப்பவுமே ஒரு அசெட், நமக்கு எப்போ வேணா ஃபியூச்சர்ல தேவைப்படுங்கிற மாதிரி தானே சார் இருந்துச்சு. இப்போ அந்த பயம் வந்துருச்சு. இப்போ சில்வர் கேசஸ்ல அது இருக்கா? கோல்டு சில்வர்னு பார்க்கும்போது எது பெட்டர் ஆப்ஷன்ஸ்னு உங்களுக்கு? இல்லைங்க, சில்வர் ஏறிட்டு இருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. சில்வர் வந்து எல்லார் வீட்லையும் யூஸ் பண்ணுறது வந்து கம்மி தான், ரொம்ப அதிகம் கிடையாது. மேபி சில பேர் வந்து கோல்டு பிடிக்காதவங்க சில்வர் ஆர்னமெண்ட் வச்சுருக்காங்க, மேபி சில்வர் பிளேட் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க. அனதர் திங், கோல்டுன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து வீட்டுக்குள்ளே பத்திரமா வச்சுக்கலாம். கோல்டு வந்து ஒரு பெரிய இது, அப்போ அதை வந்து சேஃப்டியாக வச்சுக்க முடியாது. அதாவது கோல்டு தான் நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. பட்டு பப்ளிக்கும் வந்து இவ்வளோ ஸ்பீடாக ஏறுதுன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 2025 64% கோல்டு ஏறி இருக்குது. 2026 ஜனவரியில் மட்டும் 26% ஏறி இருக்கு. ஓகேங்களா? இது எங்கே போய் நிற்கும்ன்றது இப்போதைக்கு எதுவும் சொல்கிற நிலைமையில் இல்லை. 2 விஷயம். ஒன்று, யூஎஸ் வந்து இந்த ஈரான் அட்டாக் பண்ணாமல் இருக்கணும், ரஷ்யா வந்து உக்ரைன் வார் நிற்கணும். நின்று அதுக்கப்புறம் இந்த யூஎஸோடைய அடுத்த நாடுகளை ஆக்கிரமிக்கிறத நிறுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள், இது முடிஞ்சோன்னா அடுத்து கிரீன்லாண்டை பற்றி பேசுவாங்க. இந்த மாதிரி இருக்கப்போ எல்லா கண்ட்ரிக்கும் வந்து ஒரு நிலையான தன்மை இது இல்லாதால பயம் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் பணக்கார கம்பெனிலாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எல்லாருமே கோல்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, வேர்ல்டில் ஈக்விட்டி மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஒரு தடுமாற்றத்தில் தான் இருக்குது. இங்கே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது டவுன் ஆகும். ஓகே, இப்போ கோல்டு சில்வர் இல்லாமல் இப்போ காமன் பீப்புள் நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இது ஒரு அசெட்டாக நம்ம சேவ் பண்ணலாம்னா அதர் ஆப்ஷன்ஸ் என்னவா இருக்கும்? அதுதான், இதை வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்காமல் இருந்தால் நிறைய வந்து ஆஸ் பர் செபி நார்ம்ஸ் படி இடிஎஃப்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சில்வர் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது எப்படின்னா பேப்பர் சில்வர், பேப்பர் கோல்டுன்னுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் எப்போ வேணுமோ அதை எக்ஸிட் பண்ணி நீங்கள் அன்னைக்கு வாங்கினாலும் வாங்கிக்கலாம், இல்லை அதர் திங்ஸ் வாங்கிக்கலாம். அப்படி இது பண்ணலாம்.
போன வருஷம் வந்து கிட்டத்தட்ட கோல்டு இடிஎஃப்லாம் ரொம்ப ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். இப்போ ஒரு 68% ரைஸ் ஆயிருக்கு. இந்த வருஷமே ஒரு 26% ரைஸ் ஒரு ஆயிருக்கு. மாசத்துல ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்றீங்க சார். ஸோ சொன்னீங்க நீங்க கம்மியாகிறது நமக்கு தெரியாது எங்க வரைக்கும் போகணும். பட் ஸ்டில் ஒரு கம்மியாகிற ஒரு சிச்சுவேஷனா எந்த ஒரு பர்சன்டேஜ்ல வந்து நின்னா நமக்கு அது பேலன்ஸ் ஆகும்? இப்போதைக்கு இது வந்து இப்போ நம்ம ஊர் விஷயமோ நம்ம நாட்டு விஷயம்னா ஏதாவது சொல்லலாம். பட் இது உலக அளவில் இருக்கிறதால இதை வந்து யாராலையும் கணிக்க முடியாமல் போயிட்டு இருக்கு. அது எப்போ வந்து இதாகும்னு தெரியல. இன்னொரு மேஜர் டவுட் பப்ளிக் கிட்ட இருக்கிற ஒரு மேஜர் ஒரு ஒப்பீனியன் என்னன்னா, நம்ம எல்லாம் கோல்டு வாங்குறதுனால தானே அது ரைஸ் ஆகுது. நம்ம எல்லாம் வாங்காம விட்டா கோல்டு பிரைஸ் ஏறாதுல்ல. அப்புறம் கோல்டு லைக் செல் பண்றதே ப்ராசஸ் இருக்காதுல்லங்கிறது ஒரு மித்தாஸ், ஒரு மிஸ்கன்செப்ஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ரைஸில் வந்து பொதுமக்கள் வாங்குறது வந்து கம்மியாயிடுச்சு. அவங்க வந்து இப்போ வந்து ஒரு எட்டாக்கனி மாதிரி ஆயிடுச்சு, வாங்குறது குறைஞ்சிச்சு. ஆனால் அவங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா 2 விதத்தில் பொதுமக்கள். நிறைய பேர் என்ன ஆகுதுன்னா கடன்லாம் நிறைய வாங்குவாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா கோல்டு இனிமேல் விற்கக்கூடாது, அதை பிளெட்ஜ் பண்ணி லோன் வாங்கி அதர் லைபிலிட்டிஸை இது பண்ணிக்கிறாங்க ஒரு விதத்தில். அதால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக வந்து எல்லா பேங்க்லேயும் வந்து ஜுவல் லோன்ஸ் நிறைய போகுது. இன்னொன்று என்னன்னா ரொம்ப ரொம்ப பழைய ஜுவல்ஸ்லாம் வச்சுருந்தாங்களே அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு இப்போ யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ ஆர்பிஐ பற்றி பேசும்போது ஆர்பிஐ நிறைய கோல்டு ரிசர்வ் பாலிசிஸ் கொண்டு வராங்க. அது எப்படி சார் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில்? இல்லை, ஆர்பிஐ வந்து கோல்டுக்கு வந்து பாலிசி தனியாக இல்லை. இப்போ ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்கன்னா டாலருடைய அப்ரிஷியேட் குறைக்கணுன்றதுக்காக இந்தியன் பேங்க்ஸ் வந்து அதர் கண்ட்ரீஸில் ஓப்பன் பண்ணி 2 கண்ட்ரியுடைய கரன்சியை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு ஒன்று பண்ணுறாங்க. இன்னொன்று ஆர்பிஐ ப்ரிடிக்ட் பண்ணுறது என்னன்னா போக போக டாலருடைய கண்ட்ரோல் வந்து குறைஞ்சிட்டு தான் இருக்கும். அதால் என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்பிஐ கவர்மெண்ட்டில் அவங்க கையில் இருக்க டாலர் இதை வந்து நிறைய மார்க்கெட்டில் விற்றுட்டு கோல்டை வாங்கி வைக்கிறாங்க. ஓகேங்களா? இந்தியா கையில் கோல்டு இருக்குது. ஒரு காலத்தில் வந்து இந்தியா வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாண்டில் வந்து கோல்டு அடமானம் வச்சோம். சந்திரசேகர் பிரைம் மினிஸ்டர் இருந்தப்போ. இன்னைக்கு அந்த கோல்டெல்லாம் மீட்டு இந்தியாவுக்கு கொண்டு வந்துட்டோம். ப்ளஸ் நிறைய கோல்டு பை பண்ணியிருக்கோம். அனதர் திங் பெரியது என்னன்னா கவர்மெண்ட் கிட்ட இருக்க கோல்டை விட இந்தியன் பப்ளிக்கில் இருக்க கோல்டு வந்து அமெரிக்கா கிட்ட கூட இருக்காது, அவ்வளோ இருக்கு. அது வந்து பெரிய அசெட் நம்ம கண்ட்ரிக்கு. இந்த ஹிஸ்டரி பத்தி பேசும்போது அப்ப நிறைய பேர் சொல்றது ஃபுல் இந்தியாவில் ஃபுல் கடன் இருக்கு, அவ்வளோ கடன் இருக்கு, இப்படி கோல்ட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, காசு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற ஒரு ஒப்பீனியன் இருக்குல்ல சார்? ஆக்சுவலி வாட் இஸ் தி ஸ்டேட்? வேர்ல்டு எக்கனாமிக் இது என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து ஜிடிபின்னு சொல்லுவாங்க. இப்போ அமெரிக்காவை பொறுத்தவரையும் அவங்களுடைய ஜிடிபியில் வந்து 100 ரூபா ஜிடிபினா 120 ரூபா கடன் வச்சிருக்காங்க. யூரோப்பிய யூனியன் வந்து கிட்டத்தட்ட அவங்க ஜிடிபிக்கு ஈக்குவலண்டா டெப்ட் இருக்கு. இந்தியா வந்து ஜிடிபிக்கு இதுவாக வந்து 70 பைசே தான் அந்த ஜிடிபி இருக்கு. நம்ம வந்து கம்பேர்ட் டு அதர் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இந்தியா வந்து ஃபார் பெட்டர். அப்ப நம்ம சேவ் பண்ணி ரிசர்வ் பண்ணி வைக்கிறது எல்லாமே கோல்டு மூலமா தான் இருக்கா சார்? ஆர் த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அந்த இதுல காசு கொடுக்கறதுல மட்டும் அந்த கோல்டு இல்லைங்க. நமக்கு வந்து என்னன்னா இப்போ வந்து டாலருக்கு அகைன்ஸ்ட் இன்னொரு பக்கம் வந்து இந்தியன் ருப்பி ஏறுதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு பெனிஃபிட், இம்போர்ட் பண்றவங்களுக்கு ஒருத்தர் ஒரு பக்கம் இருக்கவங்களுக்கு அதோட பெனிஃபிட் ஆகிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து சஃபர் ஆகிறாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது, யாராவது ஒருத்தர் இது பண்ணி தான் ஆகணும். ஓகே, எஸ். இன்னொரு மேஜர் இது கன்சியூமர்ஸ் சைட்ல இருந்து இருக்கிறது ஜுவல்லரி அவங்க கோல்ட் மேக் பண்ற பிரைஸே ரொம்ப ஜாஸ்தி வைக்கிறாங்க. அவங்க பிரைஸே ஜாஸ்தி வைக்கிறதுனால நிறைய எஃபெக்ட் இருக்குன்னு சொல்றாங்க. இது ஹவு டஸ் தட் எஃபெக்ட் தி கன்சியூமர்? இல்லை மேடம், ஆக்சுவலாக இந்த கோல்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரையும் கடைக்காரங்க வந்து அவங்க வச்சது தான் சட்டமாக இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கோல்டு டெய்லி இன்க்ரீஸ் ஆகும்போது பப்ளிக் வந்து ஜுவல்லரி வாங்குறது வந்து போகாமல் குறைஞ்சி போச்சு. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கடைக்காரங்க வந்து அந்த சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோன்றதுக்காக பர் கிராமுக்கு நான் இவ்வளோ டிஸ்கவுண்ட் தரேன், அந்த சேதாரம் செய்கூலியில் கம்மியாக தரேன் அப்படின்னு சொல்லி எப்படி வந்து வர வைக்கிறதுன்னு பார்க்குறாங்க. ரொம்ப அவங்களும் கஷ்டப்படுறாங்க. மார்க்கெட்டில் ஏறுது, பட் அவங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகலை. பப்ளிக் பொறுத்தவரையும் ஒரு எட்டாக்கனி ஆகிடுமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சேல்ஸ் வந்து முன்ன மாதிரி கிடையாது. கவர்மெண்ட் சைட்ல பார்க்கும்போது கோல்டு எவ்வளோ % சார் அவங்க வாங்குறாங்க நம்ம சைட்ல இருந்து? அப்படிலாம் பர்சன்டேஜ்லாம் இது பண்ணலைங்க. ஃபியூச்சரில் வந்து டாலருக்கு எதிர்க்க ஒரு காமன் கரன்சி வருமா இல்லை 2-3 கரன்சி இருக்குமான்னு தெரியல. மேபி வந்து கோல்டை பேஸ் பண்ணி கரன்சி வருமா இல்லை சில்வரை பேஸ் பண்ணி கரன்சி வருமா இல்லை 2-3 கரன்சியாக இருக்குமா காமன் கரன்சி, அந்த மாதிரி ஒரு இருக்கு. எஸ். இப்போ யூஎஸோட இந்த ஒரு ஆதிக்கம் எப்போ சார் கம்மியாகும்? இல்லைங்க, அதாவது உலக வரலாறு என்ன சொல்லுதுன்னா ஒரு காலத்தில் ரோம் சாம்ராஜ்யம் இருந்தது. ரோம் சாம்ராஜ்யம் அப்படின்னா கிட்டத்தட்ட உலகத்தையே 200 வருஷம் இது பண்ணாங்க. அவங்க என்னன்னா உலகத்திலேயே அவங்க தான் வந்து அதுக்காகவே பிறந்தவங்க மாதிரி உலக நாடு மேல் எல்லா நாடுகளையும் போர் எடுத்து அவங்க பொருளாதாரம் மோசமாகி
அந்த 200 வருஷத்துக்கு அப்புறம் ரோம் சாம்ராஜ்யம் சரிஞ்சது. அதை சரிஞ்ச உடனே யூகே நம்மளை ஆண்ட பிரிட்டிஷ் இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே உலகத்தில் இருக்க எல்லா நாட்டையும் ஆண்டாங்க. அப்போ வந்து அவங்க சொன்னது அவங்க பார்லிமெண்ட்ல என்னன்னா, சூரியன் உதிக்காத நாட்டிலையும் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அப்போ அந்த எல்லா நாடிலும் போய் பிடிக்கிறது இது பண்ணுறது எப்படின்னு இது பண்ணும்போது செகண்ட் வேர்ல்டு வாரில் அவங்களுக்கு வந்து ரொம்ப கடனாகி ஒன்றுமே பண்ண முடியாத சுச்சுவேஷனில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் என்ட்ரு ஆகி ஜெர்மன் அண்ட் அந்த இதை வந்து அடித்து செகண்ட் வேர்ல்டு வாரில் வின் பண்ணாங்க. அப்போ அமெரிக்கா வந்து கிளவராக என்ன பண்ணாங்கன்னா 1944 எல்லாம் பேசி முடியும் செகண்ட் வேர்ல்டு வார், இனிமேல் வந்து யூகே பவுண்டு வந்து காமன் கரன்சி கிடையாது, நாங்கள் தான் வந்து எல்லாம் உங்களெல்லாம் இது பண்ணோன்னு சொல்லி டாலரை கொண்டு வந்தாங்க. இப்போ சேம் வரலாறு என்ன சொல்லுதுன்னா, இதுவரையும் நடந்த மாதிரி அமெரிக்காவும் இது என்னன்னா அடுத்த நாட்டை ஆக்கிரமிக்கிறது, இந்த மாதிரி தான் நினைச்சதை செய்யணுன்றப்போ அவங்களுடைய பொருளாதார வீழ்ச்சி வந்து ஸ்பீடாக போகுது. மேபி அடுத்த 3 வருஷம் ட்ரம்ப் பீரியடுக்குள்ளேயே அமெரிக்காவுடைய அந்த இது இறுதி கட்டம் வரலாம். இன்னொன்று வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா, உலகத்தில் எப்பயுமே 2 வல்லரசுகள் ஆளும். ரஷ்யாவுடைய இது குறைஞ்ச பிறகு அமெரிக்காவது குறைஞ்சிட்டே வருது. புதிய வல்லரசு 2 நாடு உருவாகும். அது வந்து இந்தியா, சைனா. அது வந்து அவங்க தன்னுடைய இதை வந்து விட்டு கொடுக்க மனசு இல்லை. ஆனால் இன்னும் வந்து நான் தான் போலீஸ்காரன்னு சொல்லி அந்த இதில் இருக்காங்க. அது ஆட்டோமேட்டிக்காக 3 வருஷம் இன்னும் ட்ரம்ப்போட இதில் அவரே வந்து அவர் தலையில் மண் இது பண்ணிப்பாருங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, அமெரிக்காவுக்கு வந்து உலகம் ஃபுல்லாக வரி போடுறாங்க. வரி மூலமாக அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு இன்கம் வருது. ஆனால் அமெரிக்கன் பப்ளிக்லாம் சஃபர் ஆகிறாங்க. இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட செப்டம்பர் அக்டோபரில் யூஎஸில் மிட் டேர்ம் எலெக்ஷன் வருது. அந்த மிட் டேர்ம் எலெக்ஷன் வந்து ட்ரம்ப்புக்கு ஆப்போசிட்டாக போனாதான் அவங்க கொஞ்சம் அடங்குவாங்க. ஸோ இப்போ யூஎஸ் டாலர்லாம் டிப்ரிஷியேட் ஆகிறத பற்றி நீங்கள் சொன்னீங்க. அண்ட் ஃபார் லைக் லாங் இயர்ஸ் அது அப்படி தான் இருக்குது, இன்னும் டிப்ரிஷியேட் ஆகி போய்கிட்டே இருக்குது, அப்ரிசியேஷன் ஆகாதுன்னு சொல்லிட்டீங்க. பட் அது ஏன் நம்ம இந்தியன் ருப்பி அங்கே அப்ரிஷியேட் ஆக மாட்டேங்குது? வாட் இஸ் த ப்ராப்ளம் தேர்? ட்ரம்ப் செகண்ட் டைம் வந்தோடனே இந்தியாவுக்கு ஃபேவராக இருப்பான்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ட்ரம்ப் வந்து உலக நாடுகள் எல்லா நாட்டுக்கு மேலேயும் வரி விதிச்சுட்டு இந்தியா மேலேயும் வரி விதிச்சார். அதால் இந்தியாவுடைய இது என்ன ஆயிடுச்சுன்னா, அமெரிக்கா மேலே இருக்க நம்பகத்தன்மை குறைஞ்சிடுச்சு. ஒன்று. செகண்ட் திங் வந்து இந்தியாவில் வந்து டாலர் எப்போ நிறைய வரும்னா, இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும்போது அமெரிக்கன் டாலரில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, இந்தியன் ருப்பி அப்ரிஷியேட் ஆகும், டாலர் குறையும். இப்போ கொஞ்ச நாளாக என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கோல்டு சில்வர் இந்த வேர்ல்டு பாலிடிக்ஸ் வந்து இதாகும்போது இந்தியாவில் மார்க்கெட்டில் இருக்கவங்க நிறைய எஃப்ஐஎஸ் வந்து பணம் எடுக்க ஆரம்பித்தாங்க டாலராக. அது ஒரு ரீசன். இன்னொன்று வந்து முன்னாடிலாம் வந்து ஆர்பிஐ வந்து டாலரை நிறைய சேர்ப்பாங்க அந்த கரன்சி. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, டாலர் மேலே நம்பகத்தன்மையிலாம் டாலர் நிறைய விற்றுட்டு கோல்டு வாங்குறாங்க. அதாவது ருப்பி வந்து இது டெம்பரரி தான். இந்தியாவோட எக்கனாமி பொறுத்தவரையும் வேர்ல்டு எல்லா கண்ட்ரியோட நல்லா தான் இருக்குது. கொஞ்ச நாளில் இது சரியாகும். நேற்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டாலருக்கு அகைன்ஸ்ட் 92 ரூபா இருக்குது. ஓகேங்களா? பட் ரீசன் இதுதான். அகைன் அடுத்த ரேலி வரும்போது ஈக்விட்டி மார்க்கெட்டில் எல்லா இன்வெஸ்டர்ஸும் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது டாலர் நிறைய வந்து வரும்போது அப்போ குறையும் அந்த வேல்யூ. கடைசி கேள்வி, இஸ் கோல்டு இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல பெஸ்ட் ஆப்ஷன் டு இன்வெஸ்ட் ஃபார் காமன் பீப்புள்? மேடம், காமன் பீப்புள் என்னன்னா, நிறைய பேர் இந்தியாவில் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸு எது ஏறிட்டு இருக்கோ அது பின்னாடியே போகிறாங்க. அது தப்பு. இன்னைக்கு எது சீப்பாக இருக்கோ அதை வாங்கினா அடுத்த ரேலியில் அது ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். இதே சில்வர் கோல்டு கம்மியாக இருக்கப்போ அங்கே போல. சேம் திங் வந்து ஈக்விட்டி மார்க்கெட் வந்து 2008லேருந்து 11 வரையும் ரொம்ப கம்மியாக இருந்த, சீப்பாக யாரும் வாங்கலை, மியூச்சுவல் ஃபண்டோ டைரக்ட் ஸ்டாக்ஸோ. ஆனால் அது ஏறி பீக்கில் வரும்போது எல்லாம் போய் என்ட்ரு ஆகிறாங்க, டவுன் ஆகுது. 2007 வந்து இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட் அவ்வளோ பீக்கில் இருந்தது. அப்போ எல்லா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் இன்னும் ஏறும்ட்டு இப்போ இதாகிறாங்க. ஆனால் இறங்குறது எப்போன்னு தெரியாது அவங்களுக்கு. மொத்தமாக இப்போ இது பண்ணுறத விட இப்போ மார்க்கெட்டில் என்ன சீப் இருக்கோ, மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் இப்போ இருக்கிறதுக்கு சீப்பாக இருக்குது, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்ல டைம். முடிஞ்சால் மார்க்கெட்டை பற்றி நல்லா தெரிஞ்சவங்கன்னா டைரக்ட் ஈக்விட்டிக்கு போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய இந்தியன் பீப்புள் சைக்காலஜியை மாற்றணும். எது அதிகமாகதோ அது பின்னாடியே ஓடுறாங்க எல்லாம். இல்லை, இது வந்து ஜென்ரல் இது ஒரு இது சொல்லுவாங்க, ஒரு ரூல் 80-20ன்னு. 80% பீப்புள் வந்து ஒரே மாதிரி திங்க் பண்ணுவாங்க, 20% பீப்புள் டிஃப்ரெண்ட் திங்க் பண்ணுவாங்க. Yes. So, thank you so much, sir, for sharing your opinion. ரொம்ப நன்றி, sir. Thank you.